விஷயம் என்னன்னா, ஒரு பகுதியில ஒரு சபை எழும்புது, ஒரு ஊழியம் வளருது, யோகோபித்து நடக்குதுன்னா ஊழியக்காரங்களுக்கே பிடிக்காது, விசுவாச மார்க்கத்தாருக்கே பிடிக்காது. சாடல் ஐயா சொன்னார் வரும்போது, கோல் மூட்டுறது, இரண்டகப்படுத்துறது, சண்டை மூட்டி விடுறது, ஒருத்தர் டாமினேட் பண்றது, சாதியத்தை பார்த்து பேசுறது, இவன் இந்த இடம் அந்த இடம் அப்படின்னு. அதுக்காக வரல. யார் உண்மையா இருக்கிறாங்களோ, யார் உத்தமமா ஊழியம் பண்றாங்களோ அவங்கள பரிபூர்ணப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இந்த சபை வளருது, இந்த சபை இவ்வளவு பெருசா வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா பிசாசு கண்ணு வைக்கத்தான் செய்யும். பிசாசு மனிதர்களும் சுத்தி சுத்தி வரத்தான் செய்வாங்க, உடைக்கத்தான் நினைப்பாங்க. அந்த தருணத்தில் நீங்க என்ன செய்யணும்னா, நல்ல பெரிய சபை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சபை ஆண்டவரே, இந்த மாதிரி தாசரை போட்டு தாழ்மையிலிருந்து இவ்வளவு தூரம் கொண்டாந்துட்டீங்களப்பா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. சில இடங்கள்ல மக்கள் இருக்கிறாங்க, சபை இல்லை, வாடகை இடத்துல நடத்திட்டு இருக்கிறாங்க. சில இடங்கள்ல சபை ஃபுல்லா கட்டிடுறாங்க, ஆனா மக்கள் இல்லை. ஆனா இங்க ரெண்டுமே இருக்கு, இடம் இருக்கு, மக்கள் இருக்கு. ஆனா கூடவே எல்லாம் இருக்கு, போட்டி பொறாமை நிறைய. ஒண்ணு இல்ல, ஒரு ரகசியம் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு 10 பேர் கூட்டிட்டு ஒருத்தரை குறித்து தப்பாவே பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அது பாதிக்கும். பிசாசு தெரிய செய்வோம். வார்த்தைக்கு வல்லம் இருக்கு, சொல்லுங்க, வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்கு, மனுஷனுடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. இது யாரோட நாசி? இந்த சுவாசம் யாரோட? இது கர்த்தருடையது. இந்த சுவாசம் கர்த்தருடையதுன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு வல்லம் உண்டு. அதனால தான் முடிந்த வரைக்கும் மற்றவங்களை குறித்து நல்லது பேசணும். மற்ற ஊழியரை குறித்து, மற்ற ஊழியர்களை குறித்து ஒருவேளை ஒரு சில கசப்பு, வைரக்கு கசப்பு இருந்தாலும் வாழ்த்திட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். சரி, ஆண்டவர் ஆசீர்வதிங்க, வெள்ளப்படுத்துங்க, உயர்த்துங்க, அதுதான் ஆசீர்வாதம். அதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து இந்த சபை, இந்த 4 ஆண்டுகள் எங்களுக்கு காண்டக்டே இல்லை, என்ன சூழல்ல இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு, தனிமையானவர்களுக்கு, நெருக்கப்பட்டவர்களுக்கு, சோதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல வெள்ளியினால புடமிடப்பட்டவர்களுக்கு, ஒருவேளை உங்களை அடுத்த லெவல் கொண்டு போறது கூட சில பல சோதனைகள் இயேசுவால அனுமதிக்கப்பட்டிருக்க கூடும். ஹல்லேலூயா. அந்த சோதனையின் நிமித்தம் சோதனையாவே இல்லாம கர்த்தர் இன்னையிலிருந்து வீடு வாசல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மக்கள் மேல மக்கள், ஒருவேளை இந்த வீடு வாசல் இருக்கலாம், இதை விட விசாலமான இடங்களை கூட ஆண்டவர் கொடுக்கலாம். தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதை விட விசாலமா கூட ஐயாவை கொண்டு, தம்பியை கொண்டு ஆண்டவர் செய்யலாம். இன்னும் ஜாதி ஜாதியான பல மொழி வாரியான மக்கள், திறம்பட விடுபட்டு போன ஆட்கள், ஒருவேளை வந்தவங்க மறுபடியும் பின்னுக்கு போனவங்க மறுபடியும் மனம் திரும்பி பலன் கொடுத்து சபையை நிரப்புகிற காலத்துல நீங்க போக போறீங்க. அல்லேலூயா. அதுதான் தனிமையானவர்களுக்கு தேவன் வீட்டையும் வாசலையும் அப்படின்னா ஜனங்களை, ஜாதிகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, இனிமே முதற்கொண்டு ஐயா மாத்திரம் ஊழியம் பண்ணக்கூடாது, நீங்க எல்லாரும் ஊழியம் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு ஆசை. நாங்க போற பகுதிகளில் தான் சொல்றோம், எல்லாரும் ஊழியம் பண்ணணும். அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு அன்பு செலுத்துறதுனால ஊழியம், பரிவா பேசுகிறதுனால ஊழியம், உதவி செய்கிறதுனால ஊழியம், அவங்களுடைய காயத்தை கட்டுகிறதுனால ஊழியம். இன்னையிலிருந்து நீங்க என்ன ஊழியம் பண்ணணும்னா காயம் கட்டுகிற ஊழியத்தை செய்யணும். அதுதான் நல்ல ஊழியம். அல்லேலூயா. சும்மா குறை சொல்லலாம், சில காரியங்கள் சொல்லலாம், ஆனா பல காரியங்களை விடணும். விட்டாச்சு, இனி நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்வீங்க அப்படின்னா நீங்க இழந்து போனது அத்தனை ஆண்டவர் திருப்பி 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 7 மடங்கு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.